விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தில் இந்த இரவு விடுதலையின் ராத்திரியாய் மாறட்டும். விடுதலை கிடைக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும். ரூசா காப்பாதா, விடுதலை உண்டாகட்டும். பாவத்திலிருந்து, நுகத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. மனிதனுக்கு பிரியமானது என் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. உமக்கு பிரியமானதை பேசுவதற்கு அடியனுக்கு உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடித்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. சொல்லுங்க, உங்களை வாங்கிறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே நீங்கள் உங்களை வித்துறக்கூடாது. பிள்ளைகளை வித்து போட்டுடுறாங்க. பெற்றெடுத்த பெண்களையும் கூட பணத்துக்காக விற்க ஆசைப்படுற உலகம். தங்கத்தை வித்து விடலாம், வாகனங்களை வித்து விடலாம், வீட்டையும் வித்து விடலாம். கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை மாத்திரமே யாருக்குமே வித்து விடாதீர்கள். அநேக விஷயங்களில் நாங்கள் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்திருக்கிறோம். ஓகே, ரைட். சரி, இதில் ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணு தம்பி. தேங்க்யூ. இந்த சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணு. சூப்பர். ஓகே இல்லை? ரொம்ப சூடாக இருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? சரி. அநேக விஷயங்களில் நம்ம ரட்சிப்பின் அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமலே நம்ம வாழ்ந்துட்டோம். எவ்வளோ பெரிய விஷயம். அம்மா, நம்ம சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நல்ல துணி போடாமலே இருந்துடலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வராமலே இருந்துடலாம். பெரிய அதிசயம் மனுஷனுக்கு, பெரிய அதிசயம் உலகத்திலே நீங்கள் ரட்சிக்கப்படுவது. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வது ஒன்று, ரட்சிக்கப்படுறது. இந்த கான்செப்ட், என்னுடைய பாவம் லைசன்ஸ் இல்லாமலே ஓட்டின 500 ரூபாய் ஃபைனை போட்டு தூக்கி போட்டுறான் உள்ள. டிக்கெட் இல்லாமல் ட்ரெயினில் ஏற முடியுமா? ஃப்ளைட்டில் ஏற முடியுமா? இல்லை. எந்த விஷயத்திலையும் நாங்கள் வாங்கி அந்த ஒழுக்குத்தனத்துக்குள்ளே போக வேண்டும் என்று ஆதாரம் இருக்கலாம், ஸ்கூலில் சேர்க்கணும், எல்லா இடத்துலையும் அவ்வளவு கட்டுப்பாட்டு. யோசித்து பாருங்கள், உங்கள் பாவம் உங்களை என்ன செய்திருக்கோம்? நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டாமா? நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு பணத்தை கொடுத்து ஆண்டவரை ஏமாற்றி விடலாமா? காணிக்கைகளை கொடுத்து ஊழியக்காரர்களுக்கு நீங்க காணி கொடுத்தால் போதும். ஆனால் தேவனுக்கு காணிக்கை நீங்களே உங்களையே ஜீவ பலியாய் அர்ப்பணிக்க வேண்டும். கை தட்டினா சிவகாசி பட்டாஸ் மாதிரி கையை. அப்ப நான் இந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்திருக்கிறேன். ரட்சிப்பு எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அறியாமலே வாழ்ந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவன் ஏதோ ஒரு சுகத்துக்காக, சிற்றின்பத்துக்காக ரட்சிப்பை இழந்து சபைக்குள்ள வரலாம், நாக்காளிகளை நிரப்பலாம், கை தட்டலாம். ஆனால் உனக்கு அந்தரங்கத்தில் தெரியும், நீ ரட்சிப்பை இழந்து விட்டாய். உனக்கு தெரியும், தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிருக்கிறாய். சின்ன சின்ன அல்ப ஆசைகளுக்காக, அற்ப சுகத்துக்காக அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், கெட் பேக். நீ திரும்பி வந்தா தங்கம் மாளிகை அல்ல, திரும்பி வந்தா இழந்த அந்த அபிஷேகத்தை உனக்கு திருப்பி கொடுப்பதற்கு விவாகரத்து ஆனவர்கள்லாம் ஊழியம் பண்றாங்க. தன் மனைவியோடு இல்லாதவன் ஊழியம் பண்றான். தன்னுடைய வாலிபத்தை ஏதோ ஒரு பெண்ணுக்கு வித்து போட்டவன் சர்ச்சில் வர்ஷிப் பண்றான். How is that? எப்படி முடியும்? வாலிபத்தில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமலே ஆராதனை.
பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமலே இசை வாசிப்பது, காயில நிற்பது, யூத் லீடர், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, எல்டர், ஆனா பரிசுத்தம் இல்லை, ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பட்டு அந்த ரட்சிப்பை அல்ப ஆசைகளுக்காக வித்து போட்டவர்கள். Do you know? உனக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய விஷயம்? உனக்கு தெரியுமா சார், ரத்தம் சிந்தல் பட்டாது உன்னுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக ஈஸியா வரல. ரத்தம் உடல்ல இருந்து குத்தப்பட்டு எடுக்கப்பட்ட வேண்டிய சூழ்நிலை. சும்மா ரத்தம் வரல சார், சும்மா ரத்தம் குத்தப்பட்டது, ஆணியால் குத்தப்பட்டது, வாளால் குத்தப்பட்டது, முள்முடியால் குத்தப்பட்டு குத்தி 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 என் ஆண்டவரை குத்தி 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 அடித்து 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 ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்கு, நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்கு ஐயா, வேசித்தனத்துக்கு, பண ஆசையில் விழுந்து போன மக்களுக்கு, கீழ்ப்படியாம போன தூரம் போனவர்களுக்கு என் ஆண்டவர் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி தொங்கி ஜீவனை கொடுத்தது காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீ ரட்சிக்கப்பட வேண்டும். செத்த பிறகு நீ பரலோகத்துக்கு வரணும். இந்த பூமி உனக்கு சொந்தமில்லை. செத்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. பாவம் செய்கிற எல்லா ஆத்துமா நித்திய நரகத்தில் தள்ளப்படும். அங்கே உனக்கு பசி, பட்டினி, அங்கே கொடுமை, அங்கே வெறும் சத்தம் இடுகிறது. ஆனால் உனக்கு ஒரு பரலோகம் உண்டு, எனக்கு ஒரு பரலோகம் உண்டு. நான் அங்கே போனேன்னா நான் ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இங்கே ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு இழந்து வந்திருந்தால், ஐயா, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் நீ பாவத்தை வெறுத்த, மறுபடியுமாய் வெறுத்த பாவத்தை நீ சிநேகிக்க ஆரம்பித்து விட்ட. எந்த இச்சையை விட்டையோ அந்த இச்சையை மறுபடியும் தொட ஆரம்பித்து விட்டீர்கள். சில பேர் தொட்டு ஆரம்பிச்சிங்க, இப்போ இச்சையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ இச்சையை சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ இச்சையோடு படுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பா சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட, ஆனா இன்னைக்கு ரட்சிப்பு இழந்து விட்டாய். யாரை ஏமாத்துற? தசமபாகம் கொடுத்ததுனால நீ கிறிஸ்தவனா? யாரை ஏமாத்துற? சர்ச்சில் ஊழியக்கார் கூட உடன் ஊழியம் பண்றதுனால நீ கிறிஸ்தவனா? இல்லை. அந்த ரங்கத்தில் உனக்கு தெரியும் நீ ரட்சிப்பை இழந்திருக்கிறாய். வெளியேற பெற்றது ரட்சிப்பு. என் பாவம் மன்னிக்கப்படணும்ன்றவர். அப்பா, நான் உங்ககிட்ட வரணும். என் பாவத்துக்காக யாரோ ஒருத்தர் சாகணுமா? நான் பண்ண அக்கிரமத்துக்கு ஒருத்தர் சாகணுமா? நான் பண்ண எல்லா காரியத்துக்கு தேவகுமார் இறங்கி வந்து எனக்காக பலியாய் ஜீவனை கொடுக்கணுமா? கொடுத்தாரு. இன்னைக்கு கூட 46 வயசியா, 21வது வயதில் என் ஆண்டனை தொட்டார். தொடும்போது என் கண்களில் தண்ணி தார தாரியாய் வெள்ள ஆரம்பித்தது. பசிக்காக, பணத்துக்காக, வீடுக்காக அல்ல, நான் செஞ்ச பாவத்துக்காக நினச்சி நினச்சி அழுதேன். நினச்சி அழுதேன். ராஜு இப்படியெல்லாம் ஆர்டர் பயன்படுத்துவாருன்னு கனவு கூட வந்ததில்லை. அந்த நாளில் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு 10க்கு 20 அறைக்குள்ள 9 பேர் தூங்குவோம். மழை வந்தால் என் வீடு முழுதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். சுத்தி மோட்டு பூச்சிகள். எங்க அப்பா ஒரு மோசமான ஒரு குடிகாரு. எங்க அம்மாவை அடிப்பதும் எங்க அப்பா அம்மா சண்டை போடுவதும் பார்த்து வளர்ந்தவன். வெறும் பாவம் மட்டும்தான் தெரியும். நன்மை ஒன்றுமில்லை, நன்மை ஒன்றுமில்லை. பாவத்தின் வாசனை. ஐயோ, என் பாவத்துக்காக மரித்தாரே. நான் செய்த அக்கிரமங்களுக்காக ஒரு நல்ல தெய்வம் ஜீவனை கொடுத்தாரு. 21வது வயதில் என் ஆண்டவனை தேடி வந்தார். ஐயா, அன்னைக்கு தேடி வந்த 25 வருஷமா ஆண்டவருக்காக ஊழியம் பண்றேன்.
காரணம் அவர் எனக்கு காசு கொடுத்ததுனால அல்ல, என் பாவத்துக்காக ஜீவனை கொடுத்ததுனால மட்டும்தாயா. என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய குறைகளுக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, உலகத்தின் பாவத்துக்காக இயேசு மரித்தார். ஆச்சரியம், ஆச்சரியம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கி நடத்த எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, மறவாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்விலே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கி நடக்க எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே, மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. சொல்லுங்க, மாறாமலே உடனிருந்தே, உடனிருந்தே, விலகாமலே, விலகாமலே நடத்தி வந்தே, நடத்தி வந்தே. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர், அதிசயமானவரே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து, பலியான சிலுவையிலே, பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காய் ரத்தம் சிந்தி, கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தி, பிரித்தெடுத்தி, பிறக்கும் முன்னே, பிறக்கும் முன்னா உமக்காய், உமக்கன்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி, பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, அனுதினமும் உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, அனுதினமும் உமக்கே. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ரட்சிப்பை எந்த ஒரு பொண்ணுக்காக, அல்ப சுகத்துக்காக இழந்துடக்கூடாது, இழந்துடக்கூடாது. பிசாசு உங்களை வாங்க வரான். அம்மா, உங்களை வாங்க வல்லமையோடு
வல்லமையோடு புறப்பட்டுட்டான். அநேக ஊழியக்காரர்களே வாங்கிட்டான். அநேகரை வாங்கிட்டான்யா. அநேகரை வாங்கிட்டான். அநேகரை வாங்கிட்டு ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டர்னா செய்கிறாங்கன்னா டவுட்டாக இருக்கு எனக்கு. அநேகரை வாங்கிட்டான். இதய துடிப்புக்காக ஏங்கி தவித்த இன்னைக்கு விசுவாசிகள், ஊழியர்கள் இன்னைக்கு இல்லை. அநேகரை வாங்கி சபைக்குள்ளே தான் வச்சுக்கிறான். என்ன பிரச்சனைனா சபைக்குள்ளேயே வச்சுட்டான், ஊழியத்தில் வச்சுட்டான். சமீபத்தில் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் உண்டு. அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்படுவார். ராஜு அண்ணே, எங்கள் சர்ச்சில் ஊழியக்கார் சரியில்லை. இந்த ஊழியக்காரர்களும் கோவித்து கொள்ளக்கூடாது தயவு செய்து ஐயா. உங்களுக்கு முன்னதாங்க நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கூட அறிகுதி இல்லை, கொஞ்சம் கூட அறிகுதி இல்லை. அதனால் யாருமே தப்பாக நினச்சதாதீங்க ப்ளீஸ். அவர் சொன்னார், ராஜு அண்ணே ரொம்ப வருத்தமாக இருக்கு. சில நாட்களுக்கு பிறகு அவர் சொன்னார், ராஜு அண்ணே என் ஜெபத்தை ஆண்டு கேட்ட ஒரு நல்ல ஊழியக்காரை கொண்டு வந்துட்டார். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி வருத்தப்பட்டேன். அண்ணன் இவரும் அப்படி தான் இருக்கிறார், என்ன ஆயிடுச்சு பிரதர்? அவர் சொன்னார், ராஜு அண்ணன் சண்டே ஒரு நாள் சர்வீஸுக்கு அவர் வரவே இல்லை. ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. என்ன ஆயிடுச்சு? வீட்டு கதவு தட்டினா உள்ள கதவு பூட்டிருக்கு, வெளியே நார்மலாக இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறார், கதவை தட்டுறோம் திறக்கல. கதவை உடச்சி போனோம், உள்ளே போனவனுக்கு இவர் குடித்து விட்டு வீட்டில் படுத்திருக்கிறார். எனக்கு கண்ணில் தண்ணி. என்ன நல்ல பிரசங்கம் பண்ணாரு, ஆழமான சத்தியம் பேசுவாரு, எப்படி இப்படி குடிக்கலாம்? எனக்கு ஒன்றும் புரியல சார், தம்பிங்களா எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ பைபிள் சொல்றது உண்மை. ஆட்டுத்தோலை போட்டு வருவாங்களே அவங்க, ஏசப்பா பேரை சொல்லுவாங்களே, அவர் நாமத்தினால தானே எல்லாம் பண்ணுவாங்க. அவர் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க, அவர் நாமத்தில் எல்லாம் நடக்கும். நம்ம கண்டுபிடிக்காமலே போயிட்டோம்யா. நம்மள ஊழியக்காரர்கள் மூலமாகவே நம்மளை திசை மாத்துற பிசாசை கண்டுபிடிக்காம போயிட்டோம்யா, கண்டுபிடிக்காமலே போயிட்டேன். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் மாறி இருக்கலாம், பாவங்கள் போக்க ரொம்ப வந்து வருஷத்துக்கு முன்னாடி நான் மாறி இருக்கலாம். நானும் பாட்டை போட்டு யூடியூப்பில் டான்ஸ் ஆடி இருக்கலாம். நானும் டான்ஸர் தான், இதெல்லாம் செஞ்சுட்டு காசை சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் எங்கேயோ நான் சுமந்து வந்த இந்த வேதாகமம் என்னை விடவில்லை. கை தட்டினா சிவகாசி பட்டாசு மாதிரி கையை தட்டு. என்னை விடவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக்குறீங்க? என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, எல்லாரும் சேர்ந்து என் வாழ்வில் அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. காத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் பணம் அல்ல, பதவி அல்ல, பதவிகள் அல்ல, பொறுப்புகள் அல்ல. நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை. நீ ரட்சிக்கப்பட்ட என்பதை உறுதிப்படுத்துகிறதுக்கு தான் உனக்கு ஆவியானவர் தேவன் அனுப்பினார். அவர் தான் உறுதி, அவர் தான் உனக்கு சைன், அடையாளம்.
அந்த ஆவியானவர் கூட பேசிகிட்டே இருப்பார், உணர்த்தி கொண்டே இருப்பார். நீ சாப்பாடு சாப்பிடல, நீ வண்டி ஓட்டல, நீ குளிக்கல என்று உணர்த்துதல்ல, நீ எப்பெல்லாம் பாவம் பண்ணுறியோ ஆவியானவர் உணர்த்துவார். 1 2 3 4 5 டைம்ஸ் குத்துவார். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவார். விட்டுட்டு போனா நீ பைத்தியக்காரனுக்கு சமம், நீ தெருவில் போற நாய்க்கு சமம். கர்த்தர் விட்டு போனார்னா உன்னை ஒருத்தனை மதிக்க மாட்டான். இன்னைக்கு ராஜுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அப்பா என் கூட இருக்கிறதுனாலதான். அவ்வளவுதான். நான் உன்னை பெரிய ஆள் இல்லை. நாய் கூட உன்னை மதிக்காது தம்பி. உன் படிப்பு, உன் சர்டிஃபிகேட் வெறும் பேப்பரடா செல்லும், வெறும் பேப்பரு. நீ 65 வயசாயிட்டனா உனக்கே அந்த சர்டிஃபிகேட் பிடிக்காது. உன் சொத்து பத்திரம் வெறும் பேப்பரு. 75 வயசு ஆயிடுச்சு, நடக்க முடியாதுன்னா உன் வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு பிடிக்காது. எனக்கு செத்துணும்னு தோணும் சொல்லுவேன். நீ போடுற தங்கம் எல்லாமே சும்மாயா? செத்து போன பிறகு ஒண்ணுமே உன் கூட வராது. ஆனா உன் கூட நிரந்தரமாய் நித்தியத்துக்குள்ள கொண்டு போகுது அந்த ரட்சிப்பு. கம் ஆன், கையை தட்டு. ஹல்லேலூயா. எழுந்துடக்கூடாது தம்பி. கொஞ்சம் 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 சுகத்துக்காக எழுந்துடக்கூடாது. செத்துலாயா? சாப்பாடு இல்லாமல் செத்துலாம், துணி இல்லாமல் செத்துலாயா? ரட்சிக்கப்பட்டனா அவர் இல்லாமல் வாழ முடியாதியா? செத்துலாயா? என்னை யாரும் கூப்பிடலையா? பரவாயில்லையா, பரவாயில்ல. ஆனால் அவர் இல்லாமல் வாழ முடியாதியா? ஆமாம், அவர் இல்லாமல் வாழ முடியாது. ஒரே ஒரு குட்டி வீடா? பரவாயில்ல. இயேசு உன் கூட இருக்கிறாரு. சின்ன வண்டியா, சைக்கிளா? பரவாயில்ல. இயேசு விளையேற பெற்று இயேசு. கம் ஆன் பீப்பிள், நல்ல கை தட்டணும். அப்படி கையை தட்டணும். வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வலுது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். 1 2 3. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ராஜா நான் எதினால் விசேஷித்தவன். தேவா நான் எதினால் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் எதினம் யோசிப்பவன். எதினால் சொல்லுங்க, நீ என்னோடு வருவதினா. எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. நீர் என்னோடு இருப்பதினா. நல்ல கையை தட்டு. வெளியேற பெற்றது எது? வாழ்க்கையில ரட்சிக்கப்படுறது. ஏன்னா நான் சொன்னது போல எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, நான் சுப்பிரமணிக்கு பிறந்தவன். என் தாய் பேர் காளி அம்மா. இப்படி இருக்கும்போது 7வது பிள்ளை நான், கடைசி. ரொம்ப சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். மற்றவங்கெல்லாம் சிப்ஸு கடலை மிட்டாய் சாப்பிடும்போது எனக்கும் கடலை மிட்டாய் வேணும், எனக்கும் சிக்கன் வேணும். ஆனால் என்ன பிரச்சனை, நான் எதை ஆசைப்பட்டனோ அந்த சாப்பாடு மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. சின்ன வயசுலலாம் ரொம்ப சாப்பிடணும் இல்லையா? பிள்ளைகளுக்கெல்லாம் 5 தரம் 6 தரம் சின்ன சாப்பிட ரொம்ப வெளியே இருப்பேன். ஏன்? என் தகப்பன் குடியின் பழக்கம். என் தகப்பன் வாங்கின எல்லாம் பேமெண்ட் எல்லாம் எங்கே பண்ணிடுவார்? குடிக்கு செலவு பண்ணிடுவார். வீட்டில் வறுமை, பட்டினி, துணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நாட்கள் கடந்து போனது. எங்கள் அப்பா இறந்து போனார், குடி செத்து போயிட்டார். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. நான் மட்டும் ரட்சிக்கப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. இந்த பைபிள்லாம் காலில் மிதிச்சவம்மா. சில தங்கச்சிங்களாம் உட்காந்துங்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இயேசு அறியாத தங்கச்சி உட்காந்துங்கிறீங்க. நான் சீக்கிரமாக இயேசு அவங்களை தொடுவார் நம்புகிறேன். அல்லேலூயா. நான் பைபிளில் காலில் மிதித்தேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க. எந்த பைபிளை காலில் மிதிச்சனோ இந்த வேதாகமம் தான் இன்னைக்கு என்ன தூக்கிட்டு செல்லுது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க.
அப்போ என்னுடைய வாழ்க்கையில் 21வது வயதில் ரட்சிக்கப்படுறேன். பெரிய சந்தோஷம். கண்ணில் தண்ணி வாசையா சொல்லுது போல. சிறைச்சாலைக்குள்ளே போடப்படுறேன். ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒன்றும் புரியல, என்னென்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே புரிய மாட்டேந்தேன். சரி ரைட்டு, இப்படி ஒரு சின்ன ப்ரேயர் சென்டருக்கு போய் ப்ரேயர்ஸுக்கெல்லாம் போகும்போது, வீடு வீடாக ப்ரேயர் நடத்தும் போது நான் எங்கே போனால் உட்காந்துருவேன். எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுட்டு போவாங்க, வாடா வாடா உட்காரும் போது நிறைய சாட்சி. இப்போ நிறைய சாட்சியெல்லாம் பாருங்கள். கர்த்தர்கிட்ட வந்துட்டேன், எனக்கு கர்த்தர் காரை கொடுத்தாரு, பங்களாவை கொடுத்தாரு. கர்த்தர் என்னம்மா சில பேர் பங்களா எனக்கு கொடுக்கலையேன்னு யோசிக்கிறீங்க. அப்போ நீ கெட்டவளா இல்லை, நீ கெட்டவனா இல்லை. இப்படி பல சாட்சிகளை கேட்கும்போது பின்னாடி ஓரமாக உட்காந்துங்க, அந்த அங்கே உட்காந்துக்கிற பிரதர் மாதிரி உட்காந்து பார்க்குறேன். சரி நான் கேட்குறேன், ஆண்டவர் இவ்வளோ ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயோ ஐயோ. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் அழுவாங்க இல்லையா சாட்சி நேரத்தில். ஆண்டவர் என்ன நல்லவர் அப்படி சார். ரொம்ப பெரிய கட்டி இருந்துச்சு, ஏசப்பா எனக்கு அதை கட்டி உடச்சிட்டார். நான் பின்னாடி ஓ பரவாயில்லப்பா, ஏசப்பா டாக்டர் ஆயிட்டாரோ, சுகம்லாம் புதுசு இல்லை, ஒன்றும் தெரியல. அப்போ இன்னொரு ஐயா வந்தார், திரும்பி அவரும் அழுதார். நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஏசப்பா கிட்ட வந்துட்டேன், இப்போ பல்சர் வண்டியை கொடுத்துட்டார். அடேங்கப்பா பாருடா, கட்டி வச்சிருந்த அம்மாவை கட்டி உடைச்சிட்டாரு. சைக்கிள் ஓட்டியிருந்த ஐயாவுக்கு பல்சர் வண்டியை தந்துட்டாரு. சரி இன்னொருத்தர் வந்தார், நான் ஏசப்பா நம்புறதுக்கு முன்னாடி குட்டி வீட்டில் இருந்தேன், இப்போ ஆண்டனுக்கு பெரிய வீடு கொடுத்துட்டாரு. அடேங்கப்பா ஓ சுகத்தை கொடுக்குறாரு. சைக்கிள் ஓட்டுறதுக்கு கார் 2 வீலர் கொடுக்குறாரு. குட்டி வீட்டில் இருந்தவங்களுக்கு பெரிய வீடு கொடுக்குறாரு. பரவாயில்லையே ஆண்டவரே. அப்போ நான் பின்னாடி இருந்து கேட்டேன், ஆண்டவரே நல்ல சாப்பாடை கொடுத்தீங்கன்னா, என்ன கேட்டேன், நல்ல சாப்பாடை கொடுத்தீங்கன்னா கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் பண்ணுறேன் ஆண்டவர். என்னது கை தட்டின அப்படி கை தட்டின சிவகாசி, இது சிவகாசி பட்டாசு மாதிரி கை. என்ன கேட்டேன், நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கடைசி மூச்சு வரைக்கும். ஏன்னா 24/7 பசியாக இருக்கும். குப்பை தொட்டியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். குப்பை தொட்டியில் போயிட்டு சப்பாத்தி எடுத்து பார்த்தா அதுவும் கல் மாதிரி இருந்துச்சு. தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்மா. நான் திருட்டுத்தனமாக கல்யாணத்தில் போய் சாப்பிடுவேன். அப்போ பசி 24/7 பசி. நீங்கள் எப்போ கூப்பிட்டு ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவேன், அவ்வளோ பசியாக இருக்கும். சரி ஏசப்பட்ட வந்துட்டமே, காரை கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார் தலைவர். கொடுப்பாருன்னு நினச்சி பார்த்தா இருந்த சாப்பாடு போயிடுச்சு. பக்கத்தில் கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சிரிச்சு கேள்வி இருந்ததும் போயிடுச்சுன்னா உனக்கு ப்ரேயருக்கு வர மனசு வரும்? வராது. என்னன்னா ஏசப்பா கிட்ட வாங்க நல்லது எடுக்கணும்னு பார்த்தா கெட்டது வருது. ஏசப்பட்ட வந்த பிறகு வேலை போகுது, சொந்தக்காரன் பேச மாட்டேன்றான், பகைக்கிறான், என்ன நடக்குது யோசிக்க மாட்டோமா? அதுதான் நம்ம பிரச்சனை. பக்கத்தை கை பிடிச்சலுங்க, அறவே காடே, அட முட்டாளே, ரட்சிப்பு என்னன்னே தெரியலடா உனக்கு. ஐயோ பெரியவங்களுக்கெல்லாம் வாடா போட சொல்லு, இந்த வாலிப பிள்ளைங்க மட்டும் கோச்சிக்காதீங்க. இவனுங்களுக்கு சொன்னேன், அதனால் யாரும் பெரியவங்களாம் வாடாலாம் சொல்ல நினச்சிட, தப்பாக நினச்சிடாதீங்க. அட முட்டாளே, முட்டாள் பெரியவங்களுக்கு சின்ன எல்லாருக்குமே தான். சொல்லுங்க கை பிடிச்சிடும். முட்டாளே, அட முட்டாளே சொல்லுங்க. அரைவேக்காடு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஆஃப் பாயில். உனக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியலையேப்பா, ரட்சிப்புனா என்னன்னே தெரியலையேப்பா. ஏன் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். 1 2 என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றுங்க சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். சொல்லுங்க. என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவனே, என் தேவனே, ஜீவனே, என் ஜீவனே, நண்பனே, என் நண்பரே, சொந்தமே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே,
இந்த வானம் பூமி ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர்களில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர்களில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி 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 நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிரில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ரட்சிப்பு என்னன்னு தெரியாமல வாழ்ந்துட்டோம். சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல நேரத்தில் வெளியே போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு வருவாங்க, வீடு எல்லாம் போயிடுவாங்க, கல்யாணம் ஆகலாம் போயிடுவாங்க. தெரியல நம்ம பேசலையா இல்லை பேசும் கேட்கலன்னு தெரியல. இப்போ என்ன சூழ்நிலை பேச மாட்டேன்றோம். பயம், அச்சம். நான் சொல்கிறேன் பாருமா, காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளை நான். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும். உனக்கு எந்த தோஷம் அந்த தோஷம், இந்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்லி உன்னை ஏமாத்துற உலகத்தில் வாழ்த்து கொண்டுக்கிறேன். எந்த மந்திரமும் பக்கத்தில் வராது. என்னைக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டால் மாற்றமே. ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ராஜு என்னடா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டேன், என்னடா இப்படி ஆயிட்டேன்? என்ன சாட்சி? 55 கிலோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட பிறகு 45 கிலோ. சும்மா விட்டுருப்பாங்களா? உன் மூஞ்ச பாடுறா, டேய் பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டேடா. என்னடா இப்படி இருக்கு உன் நிலைமை? ராஜு என்னடா ஏசு ஏசு நம்பி போற, என்னடா இப்படி ஆயிட்டேன்? எல்லாரும் கேலி பண்ணும்போது, எல்லாரும் பேசும்போது என் சட்டை என் வயிறு நிரம்பல, ஆனால் எனக்குள்ள சோர்வும் இல்லை. காரணம், என் பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் ரத்தத்தினால கழுவப்பட்டேன். புரியுதா தங்கச்சி? உனக்கு புரியுதா? பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள் சொல்லுது நீ சாக மாட்ட, ஆனால் அந்த பாவத்திலே வாழ்வ. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. பாவம் பண்றவனை பாருங்க, தைரியமா பாவம் பண்ண மாட்டான். பொஞ்சாதி விடுறவன் பாருங்க, தைரியமா தன் பொஞ்சாதிக்கு முன்னாடி விபச்சாரம் பண்ண மாட்டான். தன் மனைவி அந்த பொம்பளைய பாருங்க, தைரியமா தன் கணவனுக்கு முன்னதாக பாவம் செய்ய மாட்டான். அசிங்கத்தை மொபைல்ல பார்க்கறவங்கள பாருங்க, தைரியமா பண்ண முடியாது. காரணம் அவங்களுக்கே தெரியும் இது பாவம், இது பாவம். பாவம் அல்ப ஆசைக்காக 2018 பிரியாணி கடைக்காரன் இந்த பொம்பளை அந்த பிரியாணியில வாங்க போய் அந்த பையன் கூட பழக்காய், அந்த கணவன் அந்த பையனோட ரகசியமான உறவை வைத்து கொண்டு இந்த உறவுக்கு தடையாய் வந்துட்ட 2 பிள்ளைகளையும் கொன்று போட்ட தாயையா. இன்னைக்கு தான் அந்த பொம்பளைக்கு கொடுத்தாங்க தீர்ப்பு. பார்க்கலையா தமிழ்நாடு? இன்னைக்கு அந்த பொம்பளைக்கு அந்த ஜட்ஜ் அம்மா சொன்னாங்களாம், அந்த ஜட்ஜ் சொன்னாங்க, சாப்பிட்டு வந்துடுறேன், உனக்கு தீர்ப்பு தரேன். உடனே என்னவோ தெரியல, என்ன சாப்பாடு முக்கியம், இல்லை நான் இப்பயே தீர்ப்பு தரேன் சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம், உனக்கு சாகிற வரைக்கும் நீ ஜெயிலில் இருக்கணும். அந்த அம்மா அழுதுச்சு, அந்த பொம்பளை அழுது, ஐயோ என் அம்மாவை பார்க்கணும், என் வயசான அப்பாவை பார்க்கணும். அந்த ஜட்ஜ் அம்மா சொன்னா, அவனுக்கு புத்தி இல்லையாடி, சொந்த பிள்ளைகளை பார்க்க வக்கில்ல. அல்ப ஆசை, சுகம், பிசாசானம் இதில் தான் தள்ளுறான் நம்ம எல்லாரையும். கொஞ்சம் ஆசை, ஒரு முத்தம், தன் மனைவி கிட்ட இருக்கிற சுகம்தான் அந்த பெண்களையும் தரப்போறா. தன் கணவன் கொடுக்கிறது தான் அந்த ஆளை கொடுக்க போறா. வித்தியாசம் எதுவும் இல்லை. பிசாசன் தந்தரம். இந்த பாவம் என்று தெரியாமல் ஒரு உலகம் ஆளுது. இது அக்கிரமம் என்று சொல்லி ஒரு உலகம் ஆளுது, தெரியாமல் வாழுது.
பாவத்தை பாவமாய் பார்க்காம டைம் பாஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டேயா. திருமணமான ஒரு பொம்பளையை கேலி பண்ணுவது காமெடியாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேயா. அது டிவிக்குள்ள சினிமாவுக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது. தேவனே, எங்களை யாரு காப்பாற்றணும்? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எப்படியா பரிசுத்தமா வாழ முடியும்? அவர் கிருபை மட்டும்தானே. 21 வயதுல எல்லாரும் கேலி பண்ணும்போது கூட நான் எல்லாருக்கும் சொன்னேன், ஆமா எனக்கு சாப்பாடு கிடைக்கல, நான் நல்ல சட்டை போடல, ஆனால் நான் சந்தோஷமாக்குற காரணம் என்ன தெரியுமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையை இயேசு மாத்திட்டாரு, என் வாழ்க்கையை இயேசு மாத்திட்டாரு. ஆமா, இன்னைக்கு உனக்கு விடுதலை வேணும். எதிலிருந்து விடுதலை வேணும்? காசா, வீடா, இல்லை பாவமா? பாவத்திலிருந்து. அதுதான் மோசம் தங்கச்சி. உன் பிள்ளை அது பாதிக்கும். உன்கிட்ட பொறாமை இருக்குதா, உன் பிள்ளைக்கு அது பொறாமை போகும். உன்கிட்ட பெருமை இருக்குதா, உன்கிட்ட உன் பிள்ளைக்கு அது பெருமை போகும். உன்கிட்ட பண ஆசை இருக்கா, உன் பிள்ளைக்கும் அந்த பண ஆசை போகும். எதுலேருந்து காப்பாற்றப்படணும்? இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணுமே, இச்சையிலிருந்து விடுதலை வேணுமே. ஐயோ, யார் தருவார்? யார் மன்னிப்பார்? இயேசு உண்டு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ காத்துக்கொள்ள வேண்டியது ரட்சிப்பை. ஐயா, மற்ற எதுவுமே விட்டுட்டு பரவாயில்ல, வேலை போயிடுச்சா, பிசினஸ் போயிடுச்சா பரவாயில்ல, ரட்சிப்பை விட்டுடாத, ரட்சிப்பை விட்டுடாத. 2 கையை உயர்த்தி, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்த. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கரங்களை உயர்த்தி, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. வேதத்தில் பல இடங்களிலே பலர் விழுந்ததை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எழுந்து பிரகாசினர்களை மாத்திரமே பார்த்து பேசி கொண்டிருக்கிறோம். விழுந்தவர்கள் 1000, வாழ்ந்தவர்கள் 1 2. புரிந்ததா? ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். விழுந்தார்கள். எதற்கு விழுந்தார்கள்? ஏன் விழுந்தார்கள்? பழைய ஏற்பாடில் விழுந்ததுக்கு காரணங்கள் படித்திருந்தால் கூட புதிய ஏற்பாடில் வெளிப்பாடோடு விளக்கத்தோடு சிலர் பேசவில்லையா? பேசி இருக்கிறார்களே. விழுந்தவர்களை பார், பக்கத்தை கைப்பிடிச்சு பார், மூஞ்ச பார்த்து கேளுங்க. பணக்காரனையே பார்க்காத, சொல்லுங்க, பணக்காரனை பணத்தை மட்டும் பார்க்காத. பணக்காரன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கணவன் மனைவி சண்டை பண்ணி உட்கார்ந்து இருப்பாங்க. அவன் ஓட்டுற காரை பார்க்காத, கைப்பிடி சொல்லுங்க. அவன் ஓட்டுற காரை பார்க்காத, அவன் மூஞ்சியும் பார்க்காத, கழுத்தில் தொங்குற சங்கிலியும் பார்க்காத, அதாவது தங்கத்தையும் பார்க்காத. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு, டேய் நீ முகத்தை பார்க்குற, நானும் உள்ளத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. பெரிய பணக்காரன் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஐயா உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குன்னு கேட்டேன். பெரிய பணக்காரர். இப்போ அவருக்கு அப்பா 67 வயசு வச்சுக்கலாமே, 61 வயசு ரசிக்கப்பட்டாராம்.
ராஜு தம்பி எனக்கு ரொம்ப பாட்டு பிடிக்கும், நானும் பாடுவேன். சரி பாடுங்க ஐயா. அவர் பாடின கண்ணில் அழுதுகிட்டே பாட்டார். உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை, உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் களைகின்றது. என்ன இல்லையா? ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் களைகின்றது. அவர் சொன்னாரு, ரொம்ப பணக்காரன் தான், ஆனால் நிம்மதி இல்லாமலே வாழ்ந்தேன், சந்தோஷம் இல்லாமலே வாழ்ந்தேன். நமக்கு பாருங்க, சில நேரத்தில் நல்லா பாடுவோம், ஆனால் சைக்கிள் கேப்பில் ஒரு இச்சை உள்ளே உட்காந்துட்டே இருக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன் மூஞ்சி பார்த்தா ரொம்ப நல்லவமாக தான் தெரியுற, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு யாருக்கு தெரியும்? சொல்லுங்கய்யா. என்ன என்ன பார்த்து பேசுறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சிரிச்சு வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரியே பேசுங்க. முகத்தை பார்த்தா ரொம்ப நல்லவமாக தான் தெரியுற, எந்த புத்துல எந்த பாம்பு யாருக்கு தெரியும்? என்ன பிரச்சனை தெரியுமா? சர்க்கரையும் வெள்ளை கலர் தான், உப்புக்கு வெள்ளை கலர் தான், சால்ட்டு வெள்ளை, சுகரும் வெள்ளை. we don't understand. நறுமை சகோதரரே சகோதரிகளே, சொன்னா நிம்மதி இல்லை. இப்போ நான் கேட்டேன், இப்போ 61 வயசு ரட்சிக்கப்பட்ட மகன் தம்பி, இப்போ நிம்மதி வந்துருச்சு. இதை பாடிட்டு இந்த வரியை பாடினா ரொம்ப அழகா இருக்கும். ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. காலங்கள் மாற கவலைகள் தீர ஆதாரம் நீர்தான் ஐயா. சொல்லுங்க, காலங்கள் மாற கவலைகள் தீர ஆதாரம் நீர்தான் ஐயா. எங்கள் நிலை மாற ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசையா, ஆதாரம் நீர்தான் ஐயா. காலங்கள் மாற கவலைகள் தீர ஆதாரம் நீர்தான் ஐயா. அவன் என்ன 61 வயது வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் மேன், நிறைய சொத்து, ஆனால் பாவம். வீட்டில் ஒன்று வெளியில் ஒன்று, வீட்டில் பத்தினி வெளியே கிட்டினி ஸ்டெப்பினி. புரிஞ்சுச்சா? காசு என்ன பண்ணுது, என்ன பண்ணுது? அதனால தான் சொல்கிறேன், ரட்சிப்பு தான் முக்கியம். தோஷம் அந்த தோஷம்லாம் இல்லைம்மா, பிரச்சனையே நம்ம பாவம் தான். நெகம் ரொம்ப அதிகமாக வந்துட்டா என்ன பண்ணுறோம்? வெட்டுறோம். முடி அதிகமாக வந்துட்டான் வெட்டுறோம். முள் இருந்துச்சுன்னா வெட்டுறோம். பாவத்தை பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உன்னால் வெட்ட முடியாது. அதுக்கு தான் இயேசு வேணும். அல்லேலூயா, அதுக்கு தான் இயேசு வேணும். பழைய ஏற்பாடின் விழுந்தவர்களையே பார்க்குற ஒரு தேவ மனுஷன் விழுந்தவர்களை பார்த்தான். ஏன்னா அவனுக்கு பெருமை வந்திருக்கும். ஓ, நம்ம பெரிய ஊழியம் பண்ணுறேன்டா, ஓ ரொம்ப பிரசங்கம் பண்ணுறேன்டா, என்ன யாருமே அணுக முடியாதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இவன் கண்ணு ஆண்டு வாழ்ந்தவர்கள் மேலே காட்டில் விழுந்தவர்களை கொஞ்சம் பாடுறான்னு சொல்லி புதிய ஏற்பாடில் வெளிப்பாடோடு விளக்கத்தோடு அவனுக்கு வந்த வெளிப்பாடு மற்றவங்களுக்கும் இது புரியணும்னு சொல்லி அழகாய் வேதத்திலிருந்து ஒரு விஷயத்தை காட்டி அதன் பிறகு நான் இன்னொரு விஷயத்தை காட்டி விடுவதற்கு தேவ ஆவியான உதவி செய்வாராக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம், 1 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். சத்தம். ஆமா, வாசிக்கமா. எல்லாவற்றிலும் என்ன அடக்கம்? இச்சை அடக்கமா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க.
உனக்கு அடக்கம்ன்றது இருக்குதான் கேளுங்க. அடக்கம் ஒடுக்கம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 90 கிலோ வெயிட்டு. டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் டைஜஷன் பிரச்சனை, உட்கார முடியல, ஏஞ்சிக்க முடியல. டாக்டர் என்ன சொல்லுவார்? கொஞ்சம் என்ன பண்ணுப்பா, வாக்கிங் பண்ணுப்பா, கொஞ்சம் இதை கம்மி பண்ணுப்பா. கம்மி பண்ணுமா இல்லையா? கண்ட்ரோல் இல்லை. அதாவது தன் மனுஷனுக்கு ஈசாவை பார்த்தீங்கன்னா அடக்கம் இல்லாத மனுஷன், தீனி பிண்டாரம். தன்னுடைய சாப்பாடுக்காக தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போனவன், தீனி பிண்டாரம். சாப்பாடு சாப்பாடுனே வாழ்ந்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல துன்மார்கனே என்றாரு. துன்மார்கனா மாறிட்டான். ஃபாஸ்டிங் எடுக்க யோகியத்தை இல்லை, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ண யோகியத்தை இல்லை, தீனி பிண்டாரங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சோறு கண்ட இடமே பரவாயில்லையே. யோசித்து பாருங்க, வாங்குற பணம்லாம் என்ன? சாப்பாடு. ஐயா நான் சொன்னேன் இல்லையா, குப்பை தொட்டில் சாப்பிட்டவன் இன்னைக்கு தினந்தோறும் 200க்கு மேல பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறேன். சிவகாசி பட்டாசுல வரலையே, புரிஞ்சுச்சா புரியலையா? நம்ம வாங்குற காசு எனக்கு இல்லமா, எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கல்ல, எனக்கு மாத்திரமல்ல, என்னை சுற்றி ஜனங்களுக்கு நான் கொடுக்கணும்னா, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா எனக்குள்ள கட்டுப்பாட்டு வேணும், இச்சை அடக்கம் வேணும். அல்லேலூயா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறான். 2 3 கோ. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் சொல்லுங்க, என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். 1 2 3 கோ. ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே, பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தான், ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தான். டிசிப்ளின் லைஃப் இன்னைக்கு நமக்கு தெரியாது. நமக்கு இஷ்டம் போல வாழ்க்கை, யாரோ சொல்லி கொடுத்து யாரோ பேசுகிறது உங்களுக்கு வாழ்க்கையை மாறக்கூடாது. சினிமா நடிகைக்காரன் பேசுறதெல்லாம் நம்பி உட்காந்துக்காதீங்க. அவங்க விட்ட டைலாக் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்காதீங்க, ஸ்டேட்டஸில் போட்டுக்காதீங்க. அவங்க பேசுறதெல்லாம் பொய், விடுதலை கொடுக்காத வார்த்தை. என் கையில் இருக்கிற வேதாகமம் மட்டும்தான் உண்மை, சத்திய வேதாகமம். கை தட்டின அப்படி கையை தட்டணும். அவன் உன்கிட்ட வாங்கி பணக்காரனா மாறினா, இயேசு மட்டும் தான் தனக்கு இருந்து கொடுத்து உங்களை ஐஸ்வர்யவானாக, பரிசுத்தமானாக, நீதிமானாக மாற்றினார். இவர் தான் உண்மை உள்ளவர். ஆகையால நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. இவர் கட்டுப்பாட்டு பற்றி கற்றுக் கொடுக்கிறார். அடக்கம் உள்ள அவன் இச்சைக்கு அடக்கம் உள்ளவன். அவன் தன் வாழ்க்கையில் தன்னுடைய ரட்சிப்பு முக்கியம், உபவாசம் முக்கியம், ஜெபம் முக்கியம். சாப்பாடுக்காக ஈசா தன்னுடைய காரியத்தை விட்டு எடுத்தான். ஈசா மாத்திரமா தொடர்ச்சியாய் வந்த சம்பவங்கள் கேட்டு ஆச்சரியப்படக்கூடாது. நீங்க எல்லாரும் சிம்சோனை பாருங்கள், கட்டுப்பாட்டு இழந்தவன். எந்த பெண்ணை பார்த்தாலும் வேண்டும் என்று ஏங்கினவன். சபைக்குள்ள இந்த காரியம் நடக்கிறது தான் வேதனை. சபைக்குள்ள வாலிப தம்பிகள் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பித்துட்டீங்க. தாவீதின் வம்சத்தில் இருந்த அந்த தாமார், அந்த அப்சலோமின் அண்ணன் யூதா, அவன் அப்சலோமின் தங்கையை நேசிக்க ஆரம்பித்தான். அவனுக்கும் தங்கை தான். கற்பழிக்க முயற்சித்தான். யோசித்து பாருங்கள், விடவில்லை. தாவீதையும் விழுங்கினற்று.
இச்சை சிம்சோனை பின்பற்றி வந்தது. திருப்தி அடையாத வாழ்க்கை, வேண்டும் வேண்டும், இன்னும் இச்சை வேண்டும், இன்னும் இச்சை. காம விகாரத்தை பிடித்து அலைந்தால் சபைக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள வேசித்தனத்தின் ஆவி, இச்சையின் ஆவி சபைக்குள்ள வர பெண்களை, ஆண்களை, என்னமே சகோதர, கட்டுப்பாட்டு இழந்துட்டோம். அதனால தான் பவுல் சொல்றார், ஐயா கட்டுப்பாட்டு அடக்கத்தோடு இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல். கண்டதெல்லாம் பார்க்கறது, மொபைல பார்க்கறது, அதிகமாக மொபைல பார்க்கறது, வேதத்தை படிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல. எனவே சகோதர, தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் தன் ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் சொல்ற, பாருடா டேய் பாருடா, கட்டுப்பாட்டு இழந்தவர்கள் விழுந்துட்டாங்கடா, பவுல் விழுந்துட்டாங்க. நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். கர்த்தருடைய பயம் எனக்கு வேண்டாமா? வேண்டும் ஐயா, வேண்டும். நான் ஏதோ பெருமையில வாழ்ந்துடக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்துடக்கூடாது. எனக்கு தேவ ஆவி உதவி செய்யணுமே. 2 கையை மேல உயர்த்தி, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அப்பா இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாங்க ஆண்டவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆமென். வாசிங்க, கீழே வாசிங்க. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ற நான் தானே. ரொம்ப தாழ்மை. இதுதான் என் தாழ்மை. போதும், இதுதான் எனக்கு உனக்கு தேவையானது. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னா, நம்ம பிரசங்கம் பண்ணிட்டோம், நம்ம மேடையில் நிற்கிறோம், 10 பேர் நம்மளை பார்க்குறாங்க, 10 பேர் நம்ம தெரிய வந்துட்டோம். அது முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லையா, அது முக்கியம் இல்லை. நம்ம வாழ்க்கையோட ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். யூடியூப்ல 1,00,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறது முக்கியம் இல்லை, ரட்சிப்பு முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல, ரட்சிப்பு முக்கியம். கையை தட்டு. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ற நான் தானே. ஓ மை குட்னஸ், நான் தானே. அடி வாங்கி உத வாங்கின நம்மளாம் அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணலையா? அடி உத ஜெயிலுக்கு போனவன் சொல்றான், மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ற நான் தானே. நீ பாட்டு பாடுறியா? அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுமா? சார், சர்ச்சில் எல்டர் போயிடுவீங்களா? பிரசங்கம் பண்றீங்களா? தீர்க்க தரிசனமா? நீங்க வாலிப ஊழியம் பண்றியா? பரலோகத்துக்கு போயிடுவியா? இல்லையா? நான் கட்டுப்பாட்டை இழந்தவனாய் மாறிடக்கூடாது, நான் பரிசுத்தத்தை விட்டுடக்கூடாது. நான் பரிசுத்தம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல். ஏன் பிரசங்கம் ரொம்ப அழகா பண்ணுவீங்க, தீர்க்க தரிசனமும் உரைப்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ராஜுவை பார்க்காதீங்க, எவனையும் பார்க்காதீங்க. நான் வாசுவாவை கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம், கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம், ஆனால் அவர் என்னை பார்த்து ஓடுவார், ஆனால் விழுந்து விடுவார். அவர் பார்க்க வேண்டியது இயேசுவை, அவர் நோக்கி போட வேண்டியது இந்த வேதாகமத்தை. நானும் நீயும் பார்த்து ஓட வேண்டியது தேவனின் மாத்திரமே. கைகளை தட்டி, 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடிலும் என்னை கைவிடாதீரும்
காக்கும் நாதா, என்ன நிந்தை நேர்ந்திடினும் உமக்காய் உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே. எனக்கு பயத்தை உண்டாக்குற வசனமே இது. என்னை அதிர வைக்கிற வசனம் இது. ஐயோ ஆண்டவரே, இதை பேசும்போது நான் எவ்வளவு நடுங்கி கொண்டு பேசுகிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வார்த்தையை என் அறைக்குள்ள தியானிக்கும் போது நான் எவ்வளவு அழுதேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இவரே இவ்வளவு அச்சத்தோடு பயத்தோடு பேசுவார், ஆனால் நான் ஏமாத்திறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கைவிடப்படக்கூடாது. பிரசங்கம் பண்ற நானே எங்க கைவிடப்படுவேனோ? அப்ப ஆண்டவர் சொல்றே, அங்க பாரு ஒரு கூட்டத்தை. நீ பிறக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த இவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு நான் என்னுடைய தாசனை அனுப்பினேன். நடந்தது என்ன? அருமையான அம்மா, சகோதரி, உன் வாழ்க்கையில நீ காத்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தவறிட்டு ஏதோ மண்ணான விஷயத்துக்குள்ள உன்னை தள்ளிவிட்டாயே. ஒரு கொஞ்சம் தங்கத்துக்காக, கொஞ்சம் பணத்துக்காக மாத்திரமே வாழ்க்கையை நினைத்து விட்டாயே. ஐயோ, எவ்வளவு ஒரு ஏமாற்றம்! எத்தனை பேர் உனக்காக நினைச்சு கண்ணீர் விடுறீங்க? எத்தனை பேர் வீடுக்காக கண்ணீர் விடுற? ஐயோ, எவ்வளவு பெரிய மடத்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! நீ ஆவிக்குரிய முட்டாளாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னை ஞானியாய் மாற்ற ஆசைப்பட்டார், நீ புத்தி உள்ளவளாய் மாற ஆசைப்பட்டாய். ஆனா நீயோ புத்தி இல்லை. ஜேவிஎல் ஸ்பீக்கர் இருக்கு, புத்தி இல்லை. மேடை இருக்கு, நல்ல மைக் இருக்கு, புத்தி மட்டும் இல்லாம போயிடுச்சா சர்ச்சுக்கு. கோடிக்கணக்கான பணம் இருக்கு, புத்தி இல்லாம போயிடுச்சா விசுவாசிக்கு. புத்தி உள்ள ஸ்திரியே, புத்தி உள்ள மனவாட்டியே, புத்தி உள்ள சபையே அமாறு. ஆசிங்க 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இச்சித்ததை போல நாமும் பொல்லாதவர்களை இச்சாதபடிக்கு. அவர்கள் யார்? இவர்கள் பாட்டு பாடினவன், அல்லேலியா சொன்னவன், இயேசுவை அறியாதவனை காட்டல, கர்த்தர் பின்னாடி போனவன். அவர்கள் ஐயா யாரை பார்க்கணும்? சபையை பாரு, ஊழியனை பாரு, விசுவாசியை பாரு. அவன் ஜபத்தை ஒன்று கேளு, காலத்துல என்ன ஜபம் பண்றான்? ஆண்டவரே காரை கொடுங்க, பங்களா கொடு. அவன் பிரசங்கத்தை பாரு, அவன் என்ன பண்றான் பாரு, அவனுடைய வாழ்க்கையை பாரு, அவனுடைய ஆடம்பரத்தை பாரு. நான் அப்பப்போ யோசித்து பார்ப்பேன். நான் அநேகருடைய ஊழியக்கார வீட்டுக்கு போய் சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணும்போது அவன் தலையில முடி இருக்காது. சடனாக 2 வருஷத்துக்கு போன வீட்டுக்கு போனால் திரும்பி தலையில் முடி வந்திருக்கும். என்னப்பா தேவா தம்பி பரமக்குடியில் வந்துக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம், தலையில் முடி வந்திருக்கும். எழுப்புதல் ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரியுது எழுப்புதல் எங்கடா சபையில் வந்துச்சு பார்த்து தலை மயிரில் தான் வந்திருக்கு. எழுப்புதல் எங்கே வந்திருக்கு? தலை முடியில் வளர்ந்துருக்கு. எழுப்புதல் டோப்பா போட்டுக்கிட்டு விக்கை போட்டு ரஜினிகாந்த் தான் விக்கு போடாமல் சுற்றுறான். அவனை பாருங்க, பிச்சைக்கார மாதிரியே உட்காராரு பாவம். நம்ம ஆளுங்க பாருங்க, ஸ்டைலை பாருங்க, அடேங்க அப்பா.
சூப்பர் ஸ்டாரை விட வேற லெவலில் பாட்டுகளை பாருங்கள். யூடியூப்பில் வர பாட்டுகளை பார்த்தீங்களா? ஐயோ, வெக்கக்கெட்ட ஜென்மங்களா, வெக்கக்கெட்ட ஜென்மங்களா பாட்டை பாடிக்கிட்டு ஹீரோ மாதிரி அந்த ஃபவுண்டன் குற்றாலத்துக்கு நடுவில் கை நீட்டின்னு வந்தால் தான் தேவன் வருவார் ஐயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மூஞ்சில் என்ன இருக்குது? ஏதாவது பார்த்தீங்களா? சொல்லுங்கள், இந்த மூஞ்சிகளை என்னமா இருக்குது? நான் சொல்லட்டுமா, நான் ஊழியக்காரனா வரல, நான் ரெவரனா வரல, டாக்டரா வரல, இயேசுவை சுமந்த கழுதையாய் வந்திருக்கிறேன். என்னையா இப்படி கை தட்டு? கழுதையா. அன்னைக்கு அழுக்கு முட்டையை தூக்குனேன், கட்டப்பட்டிருந்தேன். அப்பா கூப்பிட்டாரு, எனக்கு அந்த கழுதை வேணும். எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த கழுதையா பொறுக்கி இவனா? ஆமாம், எனக்கு இவன் தான் வேணும், எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு இவன் தான் வேணும். பேச தெரியாத ஆண்டவரே, நீ தாண்டா வேணும். நான் பாவத்தை சுமந்தோம்ப்பா, நீ தான் வேணும். நான் பெருமை உள்ளப்பா, நீ தான் வேணும். எனக்கு பேச தெரியாதுப்பா, நீ தான் வேணும். பைபிளெல்லாம் காலில் மிதிச்சுக்கிறோம்ப்பா, நீ தான் வேணும். உங்களெல்லாம் ரொம்ப கேள்வி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, நீ தான் வேணும். அழுக்கு மூட்டை தூக்குன கழுதை விடுவிச்ச ஒரு ஆண்டவரையா, எப்படியா திருப்பி அழுக்கு மூட்டை தூக்க மனசு வரும்? என் மேல உட்கார்ந்து கொண்டுக்கிறேன்னு நான் கவனிக்கிறேன். இல்லை, நீங்க உட்காருங்கப்பா. வலிச்சாலும் பரவாயில்ல, கொல்கத்தா மலையானாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்கப்பா. நீங்க உட்காரும் போது தான் 2 பேர் நம்மளை பார்த்து கை தட்டுறான். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் ஸ்தோத்திரம் சொல்றான். பொறுக்கின்னு சொன்னவெல்லாம் என்னை பார்த்து மரியாதையா பேசுறான். நீங்க இருக்குன்னு எந்த பொண்ணுக்காக, உயர்வுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக நீங்க இறக்கிடக்கூடாது. என் கூட வாங்கப்பா. என் கூடவே இருங்கப்பா. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. நீங்க பாடுங்க பார்க்கலாம். என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கரங்களை உயர்த்தி, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, பக்கத்திலே, என் பக்கத்திலே. ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நான் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, யோசித்து பாருங்கள். சிறைச்சாலையின் கைதியா இருக்கிற அவனுக்கு உடல் முழுதும் அடி வாங்கி உதவாங்கன்னு அவர் சொல்றாரு, அப்பா நான் எங்க கைவிடப்படுவேனோ, நீ என்னைய தியாகம் பண்ணிட்ட சார், என்னைய தியாகம் பண்ணிட்ட மாதிரி ஃபீலிங்கு. ஹலோ, இயேசு பேரை சொல்லி பொழைக்கிற நாய் நீ. பிரசங்கத்து மூலமாய் பில்டிங் கட்டுற நாய், பிரசங்கம் பண்ணி பண்ணி கார வாங்குற நாய், ஊழியத்தை சொல்லி 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 சொத்து சேர்க்கிற நாய், நீ பரலோகத்துக்கு போவியா?
வாய்ப்பு இருக்கா? நான் உடல் முழுதும் 1 காயங்களை அடி வாங்கிட்டு கூணல் போட்டு ஒரு பைபிள் டீச்சர் சொல்ற ராஜபதர் பவுலுடைய சரித்திரம் இப்படி போவாரா? இப்படி போவாரா? 59வது வயசுல சொல்றாருயா, 59 வயசு ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நான் இன்னும் உங்களை அறியணும்ப்பா, இன்னும் அறியணும், இன்னும் உணர்ச்சியெல்லாம் இருக்கு. இப்போ சொல்றாருயா, சின்ன வயசுல சொல்றதை விட்டு இப்போ எங்க நான் கைவிடப்படுவேணும், அடி வாங்கணும் சொல்ற. முகமெல்லாம் மாறிவிட்டதான். இப்படிதான் போவாராம். கை கால் ஒரு இடம் இல்லாமல் எலும்பு நரம்புகள் நசுக்கி போட்டார்கள். அவர் சொல்றாரு, ஐயோ எங்க நான் கைவிடப்படும். நீ என்ன பண்ண? ஆர்டருக்கு என்ன பண்ணம்மா? ஆர்டருக்கு என்ன பண்ண? பயம். இந்த வசனம் தான் என்ன பயத்துக்குள்ள கொண்டு போகுது. நான் ஊரை ஏமாத்தலாம், மற்றவங்களை ஏமாத்தலாம், என் மனைவியை ஏமாத்தலாம், என் சபையை ஏமாத்தலாம், எல்லாரையும் ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், அம்மாவை ஏமாத்தலாம், அவரை ஏமாற்ற முடியாது. இந்த வசனம் தான் என்னை உடைக்குதையா. இதை படிக்கும் போது என் நாடி நரம்புகளுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. ஐயோ நான் கைவிடப்படக்கூடாது. நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. குறை சொல்லி ஒரு கூட்டம் விழுந்து போனது, கல்லையும் மண்ணையும் வணங்கி ஒரு கூட்டம் விழுந்து போனது, இச்சையில விழுந்து போனார்கள். ஆண்டு 23,000 பேர் மேல கொன்று போட்டார், பூமியில மறித்து போனார், கல்லறை இல்லாமல் செத்து போனார்கள். கல்லறை எல்லாம் இவர் அத்தனை பேரும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பந்தியில கை வைத்த வேதம் சொல்கிறது. கல்மனையாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அத்தனை பேரும் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போனதுனால மறித்து போனார்கள். நறுமை வாலிபனே, இவர்களை முடித்து விடலாம். இன்னும் ஒரே பகுதியை சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும், இயேசு சுவாமி கூட இருந்தவன், 3 வருஷம் ஊழியம் பண்ணவன், ரட்சிப்பின் மகத்துவத்தை தெரியாமல் 30 வெள்ளி காசுக்கு தன் ரட்சிப்பை விட்டு விட்டவனையா. 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். காசு வாங்கிட்டான், இடத்தையும் வாங்கிட்டான். நடந்தது என்ன? அந்த இடத்துல தற்கொலை செய்து மரித்து போனான். நிம்மதியற்ற வாழ்க்கை. ஐயா நீ நினைக்கிறியா பணம் வந்துட்டா? ட்ரை பண்ணிப்பார் சகோதரர், ட்ரை பண்ணிப்பாரு, பணம் வந்துடும். நீ இயேசு விட்டு போனா வீடு வரும், பங்களா வரும், கோல்டு மேல கோல்டு வரும். ஆனா நிம்மதி போயிடும். ஐயா நான் பார்த்துக்கிறேன். சில பேர் படித்தவங்க இன்னைக்கு காட்டுறவாங்க, என் ஓல்டேஜில் இருக்கிறாங்க, ஏக்கர் லேண்டு வச்சுக்கிற அம்மா பெண்ணாத்துது, பைத்தியக்காரி மாதிரி பெண்ணாத்துது. நீ ரோட்ல பார்க்கல, பைபாஸ்ல பார்க்க, துணியில நடக்க, யாரவன்? பணக்காரன். உன்ன மாதிரி பணக்காரன். அம்மா தற்கொலை பண்ணி சாவுற யாரு? பணக்காரிச்சு. நிம்மதி இல்ல வாழ்க்கையில உலகம் தராத சமாதானம், பொம்பளை தராத சமாதானம், ஆம்பளை தராத சமாதானம், பையன் பொண்ணு தராத சமாதானம், பொண்ணு வெள்ளி தங்க தராத சமாதானம். சமாதானத்தின் பிரபு இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னை கைவிடாதிரும் நாதம், என்ன துன்பம் நேரிலும் அப்பா, என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரி நீளும் உமக்காய் நான் யாவும் சகிப்பேன். தமது பலன் நீடுமே. கரங்களை உயர்த்தி பாடலாம். யாவும் சகிப்பேன், தமது பலன் நீடிடுமே. கடைசியாய் கரங்களை உயர்த்தி, என்னை கைவிடாதிரு நாதா, என்ன துன்பம் நேரிடி. சொல்லுங்க, என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரு நாதா, என்ன துன்பம் நேரிடிலும்
அவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கா நான் யாவும் சகிப்பே, தமது பலனீடுமே. அப்பாவை பார்த்து பாடுங்க, உமக்கா நான் யாவும் சகிப்பே, தமது பலன் நீந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்கொலை செய்து மரித்து போனான். எத்தனை ஊழியக்காரர்கள் தற்கொலை செய்து மரிக்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் வாழ்க்கையில் வியாதியோடு வாழ்றாங்க தெரியுமா? ஊழியத்தில் ஏமாத்தின காணிக்கைகள் வெளியே காட்ட மாட்டேன், எப்படி நிம்மதி இல்லாம தெரியுமா? தன் பிள்ளைகள் நிலைமை என்னன்னு தெரியுமா? ஏசப்பா தூசிச்சவன் பில்டிங்ல வாழ்றான், எவ்வளவு சாபத்துல வாழ்றான் தெரியுமா? தெரியாதியா? யூடியூப்புக்குள்ள வருவான், ஃபேஸ்புக்குள்ள வருவான், அவன் ரகசிய பாவத்தை காட்டவே மாட்டான், காட்டவே மாட்டான். ராஜபதர் பாவங்கள் போக்கவே பாடுறதுனால நம்பிடாதீங்க, நம்பிடாதீங்க, நம்பிடாதீங்க. கர்த்தருக்காக வாழணும். சந்தோஷமா இருந்துச்சு. வாசுயா சொன்னார், நான் மிஷனரி அனுப்புறேன். அவர் நிறைய 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தார். எனக்கே குற்ற உணர்ச்சி குத்தம். ஐயோ ஃபோன் பண்றாரு, எப்படி புரிய வைக்கிறது? வாசுயா நான் போக மாட்டேன்ற வெளியே, எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப போக மனசு வர மாட்டேங்குது, அச்சமா இருக்கு, எங்க நான் விழுந்துருவேனோ, என் வேலை நிறைய இருக்கு, நான் 110 பிள்ளைக்கு அப்பா, இன்னும் ஆயிரக்கணக்கான பிள்ளையை தான் தூக்கி வளர்க்கணும், ஆயிரக்கணக்கான காரியங்களை செய்யணும், ரட்சிப்புக்குள்ள வர வேண்டிய நன்மைகளை ஜனங்களுக்கு கொடுக்கணும். வெறும் மீட்டிங் போயிடக்கூடாது என்பதனால கர்த்தரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறார். அருமை சகோதரா, எண்டாவது டே ராஜபதருக்கு 1000 பேர் தெரிஞ்சிருக்கோம், 1,00,000 பேர் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஆண்டவருக்கு வரும்போது நீ யாரான்னு கேட்டுடக்கூடாது. நீ யாரான்னு கேட்டா எப்படியா மனசு குத்தம்? அப்பா நான் தாங்க பிள்ளைப்பா, அந்த கொடுமை மட்டும் வந்துடக்கூடாதுப்பா. என்னை பார்த்த உடனே இதோ என் பிள்ளை வரான் பார், உண்மை உள்ளவன் சொல்லி என்னை கட்டி அணைத்து கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? இந்த இரவில் தூக்கத்தெல்லாம் விட்டு வந்துக்கிறீங்க, அர்ப்பணிப்பீங்களா? என்ன போனாலும் நீங்கள் போயிடாதீங்கப்பா. புதுசாக வந்து உங்கள் ரட்சிப்பு என்ன தெரியுமா? பாவம் மன்னிக்கப்படணும். உங்கள் மதத்தை இயேசு மாற்ற மாட்டார், பேரை மாற்ற மாட்டார், வாழ்க்கையை மாற்றுவார். இந்த வாழ்க்கை மாறுகிற இந்த பயணத்தில் பாவத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. வாழ்க்கையை மாற்றுகிற இந்த பயணத்தில் பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாக மாறுங்க. இந்த உலகத்தில் சிற்றின்பத்தில் விழுந்துடாதீங்க. கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக வாழுங்க. உங்களை யாரும் வாங்கக்கூடாதியா? யூதஸை வாங்கிட்டான், 30 வெள்ளி காசு கூப்பிட்டு நாய் மாதிரி வாங்கிட்டான். ஒரு பிஸ்கெட்டை போட்டு நாய் பின்னாடி போற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு போயிடக்கூடாதியா தம்பி? அவ அழகுக்கு பயங்கடாத தம்பி, நாய் மாதிரி ஆயிடுவையாடே, நாய் மாதிரி ஆயிடுவ. உன்னை நாயாய் பார்க்கவில்லை, உன்னை பிள்ளையாய் பார்க்கிறாரையா. ரொம்ப முக்கியம். இயேசு வரப்போறார். பணம் இல்லைன்னு கவலைப்படாத, ரட்சிப்பு இருக்கு. ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கொஞ்சம் வயராக்கி வேணையா. ராஜா சொல்றாரு, ஏ ஷாட்ராக், உன்னை தெய்வம் உன்னை தப்பி வைக்க வல்லவர் தானே? ஆமா ராஜா, என்னை தப்பி வைக்க வல்லவர் தான். தப்பி வைக்கவில்லை என்றால் கூட நீ சொன்ன இந்த பொருசிலை நான் வணங்க மாட்டேன். அவ்வளவு வெறி வேணும். பரவாயில்ல, செத்து போயிடலாம். வியாதி சுகமாவலையா? பரவாயில்ல, ரட்சிப்பு போயிடக்கூடாது. வீடு வரலையா? பரவாயில்ல, ரட்சிப்பு போயிடக்கூடாது. கல்யாணம் ஆகலையா? பரவாயில்ல, ரட்சிப்பு போயிடக்கூடாது. கர்த்தர் நான் சொன்னதான் செய்வார். உனக்கு 24/7 ப்ரேயர் சென்டர் வேறு. இதுக்கு உனக்கு ஜெபம் பண்ண நானா? வேறு வேலை இல்லை எனக்கு. இதெல்லாம் கதை. ஏன் உனக்கு ஜெபம் பண்ண தெரியாது? சோம்பேறியா நீ? தெரியாதா? நீ கூப்பிட்டு வரமாட்டாரா? அதுக்கு ஒரு சென்டரு, அதுக்கு ஒரு ப்ரேயரு, அதுக்கு ஒரு காலு, அதுக்கு ஒரு பேரு. எவன் கூப்பிட்டாலும் இறங்கி அங்கேயே போயிடுவார். நான் ஒரு ஜெபம் பண்ணி ஒன்று கூப்பிடணும் வாக்கும்.
முக்கியம் என்ன? ஏசப்பா. அதிசயம் என்ன? ஏசப்பா. ஆச்சரியம் என்ன? ஏசப்பா. சக்கேயு சொன்னா, ஆண்டவரே நீர் கீழே பார்க்க தான் வந்த, எப்படியே பாட்டு பார்க்க வந்த, ஏசப்பா கூப்பிட்டு சக்கேயு கீழே இறங்கி வேடான்றாரு. எப்படி கூப்பிட்டாரு? சீக்கிரமா வானார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, லேட்டா வராத, சீக்கிரமா வா, சீக்கிரமா ஒப்பு கொடு. ஜாதி அதை இந்த ஜாதி பேதியெல்லாம் பார்த்து உட்காந்துங்க, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. சீக்கிரமா வந்தான். ஏசப்பா சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வர. வந்தாரு. என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே பாவ உணர்வு வந்துருச்சு. ஏசப்பா, ஏசப்பா நான் எவன்கிட்ட நான் ஏமாத்திருந்தேனா திரும்பி கொடுத்துட்றேன்ப்பா. ஏசப்பா அவனை பார்த்து சொல்ற, இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது. கையை தட்டலையே சிவகாசி பட்டாசு. இன்னைக்கு ரட்சிப்பு. இந்த ராத்திரி விடுதலை ராத்திரி. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது? ரட்சிப்பு. பதவி தராரோ இல்லையோ, வருதோ இல்லையோ, போஸ்ட் வருதோ இல்லையோ, பொசிஷன் வந்துருச்சு உனக்கு. ஏசப்பா கூட காசு வருதோ இல்லையோ, இயேசு வந்துட்டாரு. சொத்து இருக்குதோ இல்லையோ, பரலோகம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிக்கணும். பொண்ணு சுகத்துக்காக, சும்மா அந்த செக்ஸுக்காக, இச்சைக்காக அர்ப்பணிக்கணும். வாழ்ந்தான் வாழ்ந்தனையா, இல்லை வாழாத ஓடி போயிடு. சும்மா இயேசு பிரச்சனை ஊர் கிடைக்கக்கூடாது. கரெக்டாக வாழ்ந்தணும். நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். இந்த கடைசி காலத்தை ஒரு கூட்ட ஜனத்தை உன்னை கொண்டு ஆண்டவர் பரலோகத்தில் இருப்ப ஆசைப்படுறார். உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு. அர்ப்பணிப்பீங்களா? அப்படியே போயிடுவீங்களா? அப்பா நீங்கள் வேணும்ப்பா, நீங்கள் வேணும்ப்பா. விட்டுட்டீங்களா தம்பி? ஆவி போயிடுச்சா? திரும்பி வா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். குற்ற உணர்ச்சியா? நான் ரொம்ப ஒழுங்கில்லை, நான் பொறுக்கி பாவை பண்ணிட்டேன். பரவாயில்ல தம்பி, அப்படியே போயிடாத. தங்கச்சி அப்படியே போயிடாத. ஜெபம் பண்ண மறந்துட்டியா? கத்தக்கா வாழ விட்டுட்டியா? ரொம்ப பயங்கரமா வாழ்ந்த, சோர்ந்து போயிட்டியா? குளிர்ந்து போயிட்டியா? குளிர்ந்து போயிட்டியா? கவலையா? அன்றைக்காக வாழன்னு ஒப்பு கொடுத்தியே. கம் கம். ஆமென். கண்களை மூடலாம். யாரும் ஏஞ்சி போகாம, அங்கங்க போகாம ஆண்டவரை கூப்பிடுறாரு. நான் உனக்காக இறங்கி வந்தேன் மக, எனக்காக எதையும் விடாம இருக்கிறியே. நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன் மக, நீ இன்னும் ஏன் அந்த பாவத்தை விடல? ஏன் உன்னை கொடுக்க மாட்டேன்ற ஆண்டு ஏக்கத்தோடு கண்ணீரோடு நம்ம மத்தியில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். ஆதியிலிருந்து அன்பு எழுந்துட்டியா? வைராக்கியத்தை எழுந்துட்டியா மக? எதுக்கு உன்னை கூப்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சில பேர் பார்த்து கேட்கிறார். ஆசையா கேட்கிறார், அதிகாரமாக்கி என்னடா பண்ணிட்டு இருக்கிற? உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன்? என்ன பண்ணிட்டு இருக்கிற மக? மக வா வா வா. நான் ஆர்டர் கூப்பிடுறார், ஆர்டர் கூப்பிடுறார், ஆர்டர் கூப்பிடுறார். ஆர்டர் வரம்பா, என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்கிற பிள்ளைகள் அப்படியே மெதுவாக சத்தம் போடாமல் இந்த பள்ளிப்படத்துக்கு நேராக வந்து, இந்த மேடைக்கு நேராக வந்து அப்படியே முழங்கால் பண்ணிட்டுங்க. அப்படியே கீபோர்டு மட்டும் மைல்டாக போகும். மைல்டாக போகும்போது தம்பி லீனிஸ் தம்பி அப்படியே வில் பிளே, அப்படியே அந்த ப்ரெசன்ஸ்லேயே ப்ளே பண்ணும்போது அப்படியே மெதுவாக பெண்ணா தங்கச்சி தம்பி மாறுங்க. அப்படியே 60, 65 வயசு, 70 திருமணமானவங்க யாராக இருந்தாலும்